நம் நிறை நாட்டு மக்களே, அடுத்த சில நாட்களில் நாம் விஜயதசமியை கொண்டாட இருக்கிறோம். இந்த முறை விஜயதசமி மேலும் ஒரு விஷயம் காரணமாக மிகவும் விசேஷம் நிறைந்தது. இந்த நாளன்று தான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் 100 ஆண்டுகள் முன்பாக நிறுவப்பட்டது. ஒரு நூற்றாண்டின் இந்த பயணம் எத்தனை அற்புதமானது, வரலாறு காணாதது, உத்வேகம் அளிக்க வல்லது. இந்த நாளிலிருந்து 100 ஆண்டுகள் முன்பாக ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் நிறுவப்பட்ட போது தேசம் பல நூற்றாண்டு கால அடிமை தலைகளில் சிக்கியிருந்தது. இந்த பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான அடிமைத்தனம் காரணமாக நமது சுயமரியாதைக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஆழமான காயம் ஏற்பட்டிருந்தது. உலகின் மிகத் தொன்மையான நாகரீகம் தனது அடையாளத்தை தொலைத்துவிட்டு அதை தேடுவதில் தவித்துக் கொண்டிருந்தது. நாட்டு மக்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு இரையாகி இருந்தார்கள். ஆகையால் தேசத்தின் விடுதலையோடு கூடவே தேசத்தின் கருத்தியல் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்றாக வேண்டியது மிக மகத்துவமானதாக இருந்தது. இந்த நிலையில்தான் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் இந்த விஷயம் குறித்து ஆழமாக ஆலோசித்த பிறகு இந்த பகீரத பணியை நிறைவேற்றும் பொருட்டு அவர் 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தை நிறுவினார். டாக்டர் ஐயா காலமான பிறகு பெருமதிப்பிற்குரிய குருஜி அவர்கள் தேச சேவையின் இந்த மகாவேள்வியை முன்னெடுத்துச் சென்றார். பெருமதிப்பிற்குரிய குருஜி கோல்வால்கர் கூறுவதுண்டு, ராஷ்டிராய ஸ்வாஹா இதம் ராஷ்டிராய இதன் நமமாம். அதாவது, இது என்னுடையதல்ல, இது தேசத்தினுடையது என்று. இதிலே சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு தேசத்திற்காக அர்ப்பணிக்கும் உணர்வினை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உள்ளெழுச்சி அடங்கியிருக்கிறது. குருஜி கோல்வால்கர் அவர்களின் இந்த வாக்கியம்தான் லட்சக்கணக்கான ஸ்வயம் சேவகர்களுக்கு தியாகம் மற்றும் சேவையின் பாதையை காட்டியது. தியாகம் மற்றும் சேவையின் இந்த உணர்வும் ஒழுக்க பாடமும் தான் சங்கத்தின் மெய்யான பலம். இன்று RSS அமைப்பு 100 ஆண்டுகளாக களைப்படையாமல் தடைப்படாமல் தேச சேவையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றது. ஆகையால்தான் தேசத்தில் எங்கே இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் RSSஇன் ஸ்வயம் சேவகர்கள் அனைவருக்கும் முன்னதாக அங்கே சென்று நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. லட்சோப லட்சம் ஸ்வயம் சேவகர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் தேசத்துக்கே முதன்மை என்ற இந்த உணர்வுதான் எப்போதும் முதன்மையானதாக இருக்கிறது. தேச சேவை என்ற மாபெரும் வேள்வியிலே தங்களை தாங்களே அர்ப்பணம் செய்து வரும் ஒவ்வொரு ஸ்வயம் சேவகருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் அர்ப்பணம் செய்கிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, அடுத்த மாதம் அக்டோபர் 7ஆம் தேதியன்று மகர்ஷி வால்மீகி